கடவுளுடைய வார்த்தை வெளியேற பெற்ற வார்த்தை. நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் தந்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறதற்காக நன்றி. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். எங்களோடு கூட நீர் பேசும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எனக்கு அருமையானவர்களே, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவனுடைய சித்தம் என்ன என்றால், ஆமென், நீங்கள் இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே வெற்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அப்போ இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய காரியம் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னொரு நம்முடைய வேதாகம மொழிபெயர்ப்பின்படி நாம் அதற்கு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஏன்னா வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, நாம் ஒன்று ரொம்ப முக்கியம். அதாவது கிருபையாய்னாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு அதை முடிக்கிறது தான் ஜெயம். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டேன், என் வாழ்க்கையை முடிக்கும்போது ஜெயம் கொள்ளுகிறவர்களாய். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. வேதாகமம் ஒவ்வொரு அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் திருச்சபையை குறித்து சொல்லும் பொழுதும் அநேக இடங்களிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்றால் என்ன? நீங்கள் நிறைய நேரங்களில் பார்க்கலாம். அது ஒரு உதாரணமாக முதலாவது ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய்ந்து உன் பேரில் எனக்கு ஒரு குறையுண்டு. அதை முடிச்சுட்டு அப்படியே வரும்போது 7வது வசனம் பாருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அவன் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள், அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அல்லேலூயா. எந்த மரம், ஆமென், அங்கே ஆண்டவர் தோட்டத்திலிருந்து எடுத்துக்கொண்டாரோ அதை மீண்டும் தருவேன் என்று சொல்லுகிறார். ஜீவ விருட்சத்தின் கனி என்றென்றைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுப்பாராம்? நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அதாவது எப்படின்னா, ரட்சிப்பு என்பது ஒரு விதையை மண்ணில் ஊணுகிறது போல. மண்ணில் ஊனி தண்ணியை விடுறோம், அது 2 இலையை மட்டும் வந்து நிற்குதுன்னு வைங்களேன். அதுதான் ரட்சிப்பின் அனுபவத்தின் ஆரம்பம். இது எதில் முடியணும்? ஒரு பெரிய மாமரமோ இல்லை தென்னை மரமோ வந்து வளர்ந்து அநேக கனிகளை பிறருக்கு பிரயோஜனமாய் கொடுக்கிற, ஆமேன், அதுதான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. எதை நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் அபிஷேகம் பண்ணிட்டேன், நான் தசம பாகம் கொடுக்குறேன், நான் ஊழியத்துக்கு போகிறேன், அதோடு நீங்கள் நிற்கக்கூடாது. உங்களுடைய தேவனுடைய அழைப்பு என்ன? உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் என்ன? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் என்று நாம் சற்று சிந்திப்போம். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்றால் பிரியமானவர்களே, உங்களுக்கே தெரியும், வெற்றி 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 சூடுதல். அல்லேலூயா. எப்படி ஒரு போர்ச்சேவகன் அவன் யுத்தத்துக்கு போகும் பொழுது அவன் அனுப்பப்பட்டாலும் அந்த போரிலே வெற்றி பெற்று திரும்பி வரும் பொழுது அவனுடைய ஊரார் இல்லாவிட்டால் கிராமத்தார், தேசத்தார் அவனுக்கு மாலைகளெல்லாம் எப்போ அதை செய்வாங்க? மரியாதை எப்போ செய்வாங்க? அவன் போரிலே வெற்றி பெற்றவனாய் வரும். போரில் ரொம்ப கஷ்டம் அவனுக்கு இருந்திருக்கும் இல்லையா? சும்மாலாம் இருந்திருக்காது. அந்த கஷ்டங்களை எல்லாம், நஷ்டங்களை எல்லாம், எல்லா வேதனைகளை எல்லாம் ஜெயித்து, அல்லேலூயா, ஆமென். ஏசப்பாவும் உங்களுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காரு. நான் ரட்சிப்பு ஏன் உனக்கு கொடுத்துருக்கேன்? நீ ஜெயம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மாமிசத்தோடு நமக்கு நிறைய போராட்டங்கள் இருக்குது. ஏன்னா நமக்கு 2 வகையான யுத்தம் இருக்குது. ஒன்று பிசாசோடு ஆவியின் உலகத்தில் நாம் செய்கிற யுத்தம். இன்னொரு யுத்தம் இருக்குது. அது என்ன தெரியுமா? மாமிசத்தோடு நாம் போராடுகிற காரியம். நம்முடைய ஜென்ம சுபாவங்களோடு போராடி மேற்கொள்ள வேண்டும். 2 யுத்தமும் நீங்கள் பண்ணணும். ஆமே, இந்த 2ஐயும் நீங்கள் பண்ணணும்.
ஆமென். பிரியமானவர்களே, மாமிசம் ஜென்ம சுபாவம் நம்மோடு போராடும் பொழுதெல்லாம் வசனத்தை கொண்டு, இல்லை பிசாசே, நான் இப்படி சிந்திக்க மாட்டேன், இப்படி கோபப்பட மாட்டேன், இப்படி முடிவெடுக்க மாட்டேன், இப்படி மன்னிக்காமல் இருக்க மாட்டேன், இப்படி விட்டு கொடுக்காமல் இருக்க மாட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் பிசாசானவன் சோதனைகளை கொண்டு வரும் பொழுது, இல்லை, நான் வசனத்தின்படி தான் வாழுவேன், வசனத்தின்படி தான் சிந்திப்பேன், பரிசுத்தமாகத்தான் இருப்பேன் என்று சொல்லி பிடிவாதமாக நாம் ஜென்ம சுபாவத்தோடு போராடி கீழ்ப்படிதலினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். மேற்கொள்ளுகிறவர்கள், அதுதான் ஜெயம் கொள்ளுகிறவர்களுடைய ஒரு அடையாளம். எப்படியா? நல்லா இன்னும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஜெயம் கொள்ளுகிறவள், ஜெயம் கொள்ளுகிறவனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், நான் சொல்கிற ஒரு சில காரியத்தை நான் சொல்ல போகிறேன், அதை நீங்கள் நிப்பாட்டவே கூடாது. அதுதான் ஜெயம் கொள்ளுகிறவனுடைய வாழ்க்கையின் அடையாளம். இவன் தான், இப்படி வாழ்கிறவன் தான் ஜெயம் கொள்ள முடியும். என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் பார்த்தா மரண படுக்கைகள் வரலாம், சில நேரங்களில் வறுமையான சூழ்நிலைகள் வரலாம், சில நேரங்களில் சில இழப்புகள் வரலாம், சில நேரங்களில் சில எதிர்பாராத சம்பவங்கள் மூலமாக இப்படியெல்லாம் பல வழிகளிலே சத்துருவானவன் சோதிப்பதற்கு தேவன் அனுமதித்தாலும் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? ஆமென். முதல் காரியம், அவரை துதிப்பதை நிப்பாட்டவே கூடாது. ஜெயம் கொள்ளுகிறவன் எப்படி இருப்பான் தெரியுமா? நிறைய பேர் இன்றைய காலங்களில் எப்படி இருக்கிறார்கள்னா, அவர்களுக்கு ஒரு சின்ன சோதனை வந்தால் போதும், ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுறது. இப்போ என்ன ஆண்டவர், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னன்னு கூட பைபிளில் அப்படி இருக்குது, இப்படி போட்டிருக்கு, அப்படி போட்டிருக்கு, எனக்கு ஒன்றும் நடக்கவே இல்லையே, துதிக்கிறத உடனே நிப்பாட்டிடுவாங்க. இவன் ஜெயம் கொள்ளுகிறவன் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. எனக்கு என்ன, எதற்காக நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஜெயம் கொள்ளுகிறது ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொன்னால், என்னைக்கு உங்களுக்கு இலவசமாக ரட்சிப்பை கொடுத்துட்டாரோ அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒன்று எதிர்பார்ப்பார். என்ன தெரியுமா? இவன் எந்த சூழ்நிலையிலும் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாளா என்று நிச்சயம் சோதித்துட்டு அதில் வெற்றி கண்டு ஜெயம் எடுத்தாதான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பெற்ற ரட்சிப்புக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் எல்லாரையும் ஜனங்களையும் தான் கூப்பிடுறாரு, உலகத்தில் எல்லா ஜனங்களுக்காக ரட்சித்தார், எல்லாரையும் தான் நேசிக்கிறார். ஆனால் யார் மாறுத்தரம் செய்கிறார்களோ சரியாக, அவர்கள் அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள். பிரியமானவர்களே, அப்போ எனக்கு சுகம் இல்லாமல் இருந்தாலும் சரி, வியாதி வந்தாலும் சரி, வறுமை வந்தாலும் சரி, மரணம் வந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில 4 வருடங்களுக்கு முன்பதாக எங்கள் வீட்டிலேயே 40 நாளில் 2 மரணம். ஆம் பிரியமானவர்களே, என்ன நடந்தாலும் சரி, நான் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எங்கள் அம்மா அங்கே மரண படுக்கையில் எங்கே வச்சுருக்கும்போது கூட, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நம்ம அந்த காலேஜில் யூத் மீட்டிங் நடக்கிறோம். இப்போ நேராக எங்கள் அம்மா சோமில்லை, நீங்கள் உடனே பார்க்க வாங்க அப்படின்னு தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் முதல்ல நான் ஊழியத்தை முடிச்சுட்டு அப்புறம் அம்மா பார்க்கப்போ நம்முடைய மனது ஆத்துமாவுக்காக முதல் காரியம் தேவன் எனக்கு கொடுத்தது, பின்பு மிச்ச கடமைகள் என்று சொல்லி ஊழியத்தை பிரதானப்படுத்துகிற காரியம் நான் இன்னும் சில நேரங்களில் என்னை யோசித்து பார்ப்பேன். அப்போது உங்களுடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவரை துதிப்பதை நான் நிறுத்த மாட்டேன் என்று முடிவோடு வாழ்கிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன். அது மாத்திரமல்ல, நீங்கள் நிறைய பேருடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கும், அடுத்து ஒரு சின்ன பிரச்சனை, என்ன இது, அடுத்து நன்மையை செய்யட்டும், நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும், நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும், நான் எதுக்கு தசம பாவம் கொடுக்கணும், ஊழியம் செய்யணும், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். உடனே உலக கவலைகளினால் நெருக்கப்பட்ட உடனே விசுவாசத்தை அடகு வைத்து விடுகிறோம். யோபு எப்படி இருந்தான் பிரியமானவர்களே? எனக்கு என்ன நன்மை தீமை நடந்தாலும் பரவாயில்ல, அவருடைய கரங்களிலே நன்மையை அனுபவித்து நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? அதாவது உங்கள் சோதனை எப்போவுமே இருக்காது, இது ஒரு சின்ன டெஸ்ட் டைம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஈசாக்கு சோதித்தது போல் உங்களுக்கு ஒரு சின்ன டைம், அது அவ்வளோதான். நீண்ட காலமாய் நிரந்தரமாயெல்லாம் அப்படி இருக்காது பெரும்பாலும். அப்போ பாருங்கள், நம்ம 2வது ஒரு ஜெயம் கொள்ளுகிறவன் எதில் கவனமாகி உறுதியாக இருக்கணும்? என்ன நடந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை நான் விடவே மாட்டேன், அது மரணமே எனக்கு நேரிடுகிறதா இருந்தாலும் சரி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா,
ஆமேன், ஆமேன், ஆமேன். பரிசுத்தம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, சோகம் இதெல்லாம் வந்த உடனே பார்த்தா அவங்க அப்படியே சோர்ந்து போய் அசுத்தமான காரியங்களுக்குள்ள என்னத்தை கடவுளை தேடி நம்ம இப்படியா சந்தோஷமாக இருந்துட்டு போவோம். பரிசுத்தத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் உபத்திரவம், என் தேவன் என் ஜெபத்தை கேட்கலை, எனக்கே இந்த உபத்திரவம், நான் என்ன தப்பு பண்ணேன். பரிசுத்தத்தை விட்டு விடுகிறார்கள். பிரியமானவர்களே, ஜெயம் கொள்ளுகிறவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் என்னை பரிசுத்தமாக வாழும்படி அழைக்கப்பட்ட தேவனுக்கு என் வாழ்க்கையை பரிசுத்தமாகவே வாழ நான் ஒப்புக் கொடுப்பேன். ஏன்னா என் தேவன் இந்த பூமியில் மாத்திரம் எனக்கு நன்மை செய்கிறவர் அல்ல. இந்த வாழ்வு எனக்கு இந்த பூமியில முடிந்த பின்பும் பரலோக வாழ்வை தந்து என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் எனக்காக தன் ஜீவனையை கொடுத்தவர். இங்க எப்படி நீங்க ஆண்டவருக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும் தெரியுமா? அந்த ஜெயம் கொள்ளுவர்களாக மாறணும்னா அன்பை காட்ட. இது என்ன காட்டுது? எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இப்போ உங்கள் வீட்டிலே வந்து உங்கள் பிள்ளைக்கு வந்து ஒரு சுகம் இல்லாமல் வந்துடுது. ஐயா சுகம் இல்லாமல் வந்துருச்சு, நீ இனிமேல் எனக்கு லாயக்கப்பட்டு வர மாட்டேன், நீ வெளியே எங்கேயா போமான்னு சொல்லி பத்துவோமா? காலே இல்லாமல் போனாலும் அந்த பிள்ளைகளை வச்சு நம்ம பாதுகாப்போம் இல்லையா? அப்போ அன்பு, தேவன் மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழுகிறவர்கள் தான் பரிசுத்தவான்கள். அப்போ என்ன செய்யணும்? மூன்றாவது காரியம், ஒரு ஜெயம் கொள்ளுகிறவன் தன்னுடைய பரிசுத்தத்திலே எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என் பரிசுத்தத்திலே நான் தரித்திருப்பேன் என்று ஒரு முடிவோடு வாழ்கிறவன் தான். கால சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல, என் மைண்டில் வர்ற எமோஷனுக்கு ஏத்தாப்புல, சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல வாழ்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. அது மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வந்தோடனே அவங்க இது வரைக்கும் பொய் சொல்லாமல் இருந்திருப்பாங்க. நான் உண்மையாக இருக்கணும், நான் செய்தி கேட்டுட்டேன், நான் அங்கே ஒரு பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணார், நான் இப்படி யூடியூப்பில் ஒரு செய்தியை கேட்டேன், இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்க சொல்லிட்டாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா தான் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன உபத்திரவங்கள் பிரச்சனைகள் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே விட்டுருவாங்க, பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. வழக்கம் போல அந்த பழைய ஜென்ம சுவாபம் எப்படி இருக்கும் அதுக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் ஒரு ஜெயம் கொள்ளுகிறவள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன் வாழ்க்கையின் சூழ்நிலை எதுவாக இருந்தால், அது சில பார்த்தீங்கன்னா பிசாசு ரெண்டு விதமாக அவங்கள கவுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவான். நல்லா கவனிங்க. ஒன்று, அதிக சோதனைகளை கொடுத்து சோதித்து பார்ப்பான். அதில் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, நீங்கள் மேற்கொண்டு இன்னும் அதிகம் ஜெபம், இன்னும் அதிக ஊழியன்னு போயிட்டீங்கன்னா அவன் மெத்தட் 2க்கு மாறிடுவான். எப்படி மாறுவான்? இவனை வந்து உபத்திரவத்தினால கட்டுப்படுத்த முடியாது, ஆசீர்வதிப்போன்னு சொல்லி செல்வங்களையும் அதையும் இப்போ வேலை அது இது எல்லாத்தையும் கொடுப்பான். இதில் உழாதவன் அதில் உளுந்தவன் தான் ஜாஸ்தி. வேலை இல்லாமல் அது இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கும்போது கூட ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணாலும் மறந்துடுவாங்க. அப்போ ஒரு ஜெயம் கொள்ளுகிறவன் எப்படி இருக்கணும்னா, எனக்கு ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, துக்கங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வேன் என்று முடிவோடு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவங்க தான் யாரு? ஜெயம் கொள்ளுகிறவர்களின் அடையாளம். அல்லேலூயா. அவர்கள்தான் ஜெயம் கொள்ளுகிறவர்களின் அடையாளம். எவ்வளவு ஒரு முக்கியமான காரியம் என்று பாருங்கள். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் நிறைய நேரங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். என் சூழ்நிலை அப்படி இல்லை. பிரியமானவர்களே, இது ஏன் நம்ம கீழ்ப்படியணும்? ஜெயம் கொள்ளுகிறவர்களின் அடையாளம், எதிர்பார்ப்பு தேவ சமூகத்தில். அல்லேலூயா. அதனால தான் அவர் அந்த சபைக்கு சொல்லும் பொழுது, எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது நல்ல காரியங்களையும் சொல்கிறாரு, ஆனால் இதுலையும் நீ உன்னை திருத்திக்கணும்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நிறைய பேர் பார்த்துருக்கிறேன் நான், கொஞ்சம் பிரச்சனை இதுன்னு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க கையை வைக்கிறது அவங்க ப்ரேயர் லைஃப்பில் தான் வைப்பாங்க. என்ன ஜெபம் பண்ணி என்ன கண்டேன், எனக்கு மேலும் மேலும் உபத்திரவம் தானே வருது. நிறைய பேர் இப்படியே சாட்சி சொல்லுவாங்க, நான் கடவுளை தேடுறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் நல்லா இருந்தேன், பிரச்சனை கம்மியாக தான் இருந்தது, நான் என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தேனோ அன்னையிலிருந்து எனக்கு ரொம்ப உபத்திரவம்னு வேற சொல்லுவாங்க. இதனுடைய விளக்கத்தை நான் நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், இன்னொரு நாள் அது தனியாக கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ என்ன நடக்குது? எனக்கு எல்லாமே நான் விரும்பினபடி நடந்தால் நான் ஜெப வாழ்க்கையில் நல்லா இருப்பேன், இல்லைன்னா என் ஜெபத்தை குறைச்சிருவேன். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபத்தை குறைச்சிட்டு
பெர்ஃபெக்டான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் ஜெப வாழ்க்கையை எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. அப்படி ஜெப வாழ்க்கையில் அவ்வளவு உறுதியாய் இருக்கிற எவன் இருக்கிறானோ அவன்தான் என்ன செய்ய முடியும்? ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்க முடியும். ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான காரியம். ஆமென். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்? தேவனை தொழுது கொள்ளுகிறதுல நம்ம என்ன செய்கிறோன்னா சில நேரங்களில் குறைவுபட்டு விடுகிறோம். அது நம்ம ஆண்டவரை தொழுது கொள்கிறதுல, எதுக்கு நான் ஆண்டவரை தொழுது கொள்ளணும்? என் மனசே சரியில்லை. நிறைய பேர் பாருங்கள், நம்ம எமோஷ்னலாக நல்ல ஒரு செய்தி கேட்டோன்னா தாழ விழுந்து பணிந்து, அதாவது துதித்தல் வேறு, தொழுது கொள்ளுதல் வேறு. அதுக்கு போஸ்டர்ஸ் முக்கியம். முழங்கால் படியிட்டு முகங்குப்புற விழுந்து நம்ம அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ பாருங்க, நம்ம சில நேரங்களில் எனக்கு நன்மை செஞ்சால் நான் உண்மை பின்பற்றி வரேன், நீரே எனக்கு நன்மை செய்யலை. ஆனால் ஆண்டவர் நன்மை செய்கிறதுக்கு முன்னாடி பெரிய நன்மைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும். உங்களை சோதிப்பார். இவன் எந்த அளவுக்கு என்கிட்ட அன்பாக இருக்கிறா, இவன் எந்த அளவுக்கு என் மேலே அன்பாக இருக்கிறா, என்னிடத்தில் இருக்கிற பொருட்கள் தான் இவளுக்கு வேண்டுமா? ஆண்டவர் என்னைக்கு அதை தெளிவாக பார்ப்பாரு. என் ஆசீர்வாதத்தை இவன் முக்கியப்படுத்துகிறாளா, என்னை முக்கியப்படுத்துகிறாளா? நீங்களே யோசித்து பாருங்க. உங்களுக்கு கிறிஸ்து முக்கியமா, கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் தான் முக்கியமா? இதை தான் சோதித்து நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களா ஜெயம் கொள்ளாதவர்களா என்று சோதிப்பார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் அவரை தொழுது கொள்ளுகிறதற்கு நான் வைத்திருக்கிற நேரத்தை, தானியேல் பார்த்தீங்கன்னா 3 வேளை எருசலேமை நோக்கி பணிந்து தொழுந்து கொண்டான் தேவனை என்று பார்க்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எல்லாமே ஏதாவது ஆண்டவர்கிட்ட கிடைக்குமா என்று சொல்லி அந்த சில்வெட்டாம் குருவிகளைப் போல நாம் அலைகிறோமா? இல்லாவிட்டால் இல்லை, உண்மையிலே நான் இயேசுவை நேசிக்கிறேன், அந்த நேசத்திற்காக எந்த கிரயத்தையும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு பரலோக ராஜ்யத்திலே அதிக பலன் உண்டு. பிரியமானவர்களே, அதிக பலன் உண்டு. இதுக்கு ஒரு வசனத்தை கூட நாம் எப்படி வெற்றி சிறக்க வேண்டும் என்றால், நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவானில் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏசப்பா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம், அது கடைசி வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு சொல்லிட்டார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பிதா இயேசுவை அனுப்பும்போது என்ன எண்ணத்தோடு அனுப்புறாரு? என் மகன் போய் உலகத்தை ஜெயிப்பான். தெய்வமாகிய இயேசு பூமியிலே அவதாரமாய் வந்ததின் நோக்கம் நான் உலகத்தையும் பிசாசையும் ஜெயிக்கும்படியாக. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும், பிதா எப்படி குமாரன் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரோ, இயேசுவும் நீங்க அப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரு. உலகத்தையும் பிசாசையும் ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் உங்க மைண்ட் செட்டா இருக்கணும். அதுக்கு தேவை தேவன் மேல உள்ள அன்பு. அல்லேலூயா, தேவன் மேல உள்ள அன்பு. பிரியமானவர்களே, அப்போ ஒரு காரியத்தை நீங்க மிக கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, மிக கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரியம் அது? ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நிறைய நேரங்களில் ஆமாம் நான்லாம் ஜெயம் கொண்டவர் தான் நான் அப்படின்னு நினைக்கும் போது தான் அதுக்காகத்தான் சில காரியங்களை இன்னும் ஆழமாக பார்க்கலாம், நமக்கு நேரம் இல்லை. முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கணும்னா கேளு, கேட்காட்டி போ, அதான் அர்த்தம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாருல, அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. இதுதான் அது. ரட்சிப்பு எல்லாருக்கும் கொடுத்துடுறாரு, மோட்சத்துக்கு கூட்டு போயிடுறாரு. மோட்சத்தில் நீங்க என்ன பலனை அடைய வேண்டும் என்பதை வெற்றி அடைந்தவர்களுக்கும் வெற்றி அடையாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் நிச்சயமாக இருக்கிறது. பிரியமானவர்களே,
அப்போ அந்த ஜீவ விருட்சத்தின் கனிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் அல்ல. அது யாருக்கு கொடுப்பாரா? ஜெயம் கொண்டவர்களுக்கு. அல்லேலூயா. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஊழியெல்லாம் செஞ்சேன், ஆனால் என் சூழ்நிலைப்படி நான் எனக்கு மனசில் என்ன பட்டுச்சோ அப்படியே வாழ்ந்து முடிச்சிட்டேன். அப்போ அவன் ஜெயம் கொண்டவன் அல்ல. நல்லா யோசிங்க பிரியமானவர்களே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சிமர்னா சபைக்கு செல்லும் பொழுது அவர் 11ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன பாருங்க, அண்ணா அழகான வார்த்தை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுதுன்னே சொல்றார். ஏன்னா இது நிச்சயப்பட்டது. ஏதோ பரவாயில்ல சொல்லி பாரு அவங்ககிட்ட அப்படிலாம் இல்லை. யாவன் ஒருவன் தான் இந்த உலக வாழ்க்கையில் கிறிஸ்துவை உண்மையாய் அன்பு செலுத்தி அதனுடைய பிரதிபலிப்பாய், ரட்சிப்பின் பிரதிபலிப்பாய் தேவன் மேலே உள்ள அன்பை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறானோ அவனுக்கு 2ஆம் மரணம் கிடையாது. 2ஆம் மரணம்னா என்ன? மரணத்திலே 2 இருக்குது. இந்த உலகத்தில் நீங்கள்லாம் போய் அடக்கத்துக்கு போவீங்களே, இறந்து போயிட்டாரு, எரிச்சிட்டாங்க, புதைச்சிட்டாங்க, அப்படி செஞ்சிட்டாங்க, இப்படி செஞ்சிட்டாங்க, அது முதல் மரணம். 2ஆம் மரணம் பிசாசோட சேர்த்து பிசாசுக்காகவே உருவாக்கப்பட்ட நரக அக்னியிலே மீண்டும் ஒரு சரீரத்தை கொடுத்து நரகத்துக்குள்ளே தள்ளி என்றென்றைக்கும் மரணத்திலே, அந்த நரகத்திலே வேதனையிலே கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுதான் வேதாகமம் என்ன சொல்லுது? 2ஆம் மரணம். யாருக்கு நமக்கு அவர் 2ஆம் மரணத்திலிருந்து விடுதலையை தருவாரா? நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான். ஆமென். நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பில் உறுதியாக இருக்க வேண்டும். பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது என்ன அழகா எழுதுறாரு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. பசியா இருந்தேன், பட்டினியா இருந்தேன், ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கிறாரு. அத்தனையும் எனக்கு வந்தது, ஆனாலும் நான் கிறிஸ்துவை சுவிசேஷத்தை அறிவிப்பதையும் அவர் மேல் அன்பு செலுத்துவதையும் அவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதையும் துதிப்பதையும் தொழுது கொள்ளுதலையும் பரிசுத்தமாயிருப்பு ஒரு பொழுது நான் விடவில்லை என்று எழுதுகிறார். என்னை போல நீ கிறிஸ்துவ பின்பற்றுன்னு எழுதுறாரு. நான் எப்படி கிறிஸ்துவ பின்பற்றணும், அப்படி என்னை மாதிரி நீ இருந்தாலே மோட்சத்துக்கு வந்துடலாங்கிறாரு. ஜெயம் கொள்ளுகிறவனுடைய அடையாளம். நீங்களும் நான் எப்படி இருக்கோம்? 2ஆம் மரணத்திலும் தப்பிக்கணுமா? நிச்சயமாக நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 3வது ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிப்போம். அதற்கு பின்பு நாம் மற்ற ஒரு பாட்டில் இந்த செய்தியை நாம் கேட்போம். ஹல்லேலூயா. 17ஆம் வசனம் பிரியமானவர்களே. ஆமேன். 17ஆம் வசனம். ஆமேன், ஆமேன், ஆமேன். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம். பெர்கமு சபைக்கு அவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீ கேட்டால் உனக்கு நல்லதுங்கிறாரு. இப்படித்தான் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் பரலோக ராஜ்யத்தில், இதுபடி நீ வாழ்ந்தா உனக்கு நன்மை என்று சொல்லுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. அல்லேலூயா. மறைவான மன்னா. நிறைய காரியங்கள் நமக்கு விளங்குகிறதில்லை பிரியமானவர்களே, மறைக்கப்பட்ட காரியங்கள். ஆனால் மன்னா என்பது பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு நன்மை. எப்படி வருதுன்னே தெரியாது, எங்கிருந்து வருதுன்னே தெரியாது, ஆனால் நம்முடைய தேவைக்கு சரியாக இருக்கும். அல்லேலூயா. இதை நீங்கள் பூமியிலும் அனுபவிக்க முடியும், பரலோக ராஜ்யத்தில் அதை அதிகமாய் தேவன் உங்களுக்கு தருவார். மன்னா இதெல்லாம் எப்படி இருக்குங்க, எனக்கு தெரியவே தெரியாதுங்க. சிலர் சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கு, எப்போ இப்படி இருக்கா அப்படி இருக்காம்பாங்க. 3 தடவை பார்த்துட்டா எல்லாம் சரியாக போயிடும். ஆனால் முதல்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆண்டவருங்க சொல்கிறாரு, எனக்கு அருமையான ஜெயம் கொள்ளுவதற்காக அழைக்கப்பட்ட என் மகனே மகளே, நான் மறைவான மன்னாவை உனக்கு புசிக்க கொடுத்து. வானத்திலிருந்து ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? அவர் முத்திரையாக நமக்குள்ள இருக்கிறாராம். எதுக்கு? மீட்பின் நாளுக்கு முத்திரையாக. அது பரலோகத்தின் மகிமை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றை கொடுக்கிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு அந்த மறைவான மன்னா வேண்டுமா பிரியமானவர்களே? அது வேண்டுமானால் நீங்கள் ஜெயம் கொள்ளுவர்களாக மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும்
அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனுக்கும் அறியக்கூடாத புதிய நாமத்தை கொடுப்பேன். அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸில் ட்ரையலில் ஒருத்தர் போகிறாருன்னா ஒருத்தன் தப்பு பண்ணவே ஒருத்தன் அவனை குற்றப்படுத்துறதுக்காக நிற்கிறவன் இருக்குல்ல, இதில் வாதாடுவாங்க யார் குற்றவாளின்னு. யாருக்கு குற்றவாளி இல்லையோ அவனுக்கு ஒரு வெள்ளை கல்லை கொடுப்பாங்களாம். யார் குற்றவாளி ஆகிட்டானோ அவனுக்கு ஒரு கருப்பு கல்லை கொடுப்பாங்களாம். இவன் தண்டனைக்குரியவன் என்று. இங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டவன், வெண் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், தேவனுடைய மகிமையின் வஸ்திரம். எப்படின்னு பாருங்க, ஆண்டவர் அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரியே உங்களுக்கு ஒன்று கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் எப்படி ட்ரெஸ்ஸில் இருக்கிறாரு? ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும், அல்லேலூயா, அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறு ஒருவனுக்கும் அறியக்கூடாதுமா. இது எப்படி இருக்கும் நான் நினைக்கிறேன்னா, அந்த நாமம் அவனுக்கு மட்டும்தான் தெரியுமா. ஏதாவது சில நேரங்களில் இது எப்படி நம்ம பார்க்கலான்னா, ஒரு கல்யாண வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய பணக்கார கல்யாண வீட்டில் நடக்கும்போது எல்லாருக்குமே சாப்பாடு எப்படி இருக்கும், பொண்ணு எப்படி இருக்கும், அந்த இடம் எப்படி இருக்கும், மாப்பிள்ளை எப்படி இருப்பார், அப்படி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா புதுசு ஆட்கள் வருவாங்க. அந்த பையனுடைய அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. அவனை கை கொடுப்பேன். ஏன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அவனுக்கும் அந்த வர்ற கெஸ்ட்டுக்கும் என்ன உறவுன்னு யாருக்குமே தெரியாது. அவன் நடந்து வர்ற தோரணை இதை பார்த்து தான், ஐயோ மாப்பிள்ளைக்கு முக்கியமான ஆளாக இருப்பானோ, பயங்கர தோரணையாக காரில் இறங்குறான், அப்படி தான் எல்லோரும் பார்ப்பாங்க. ஒன்றும் கேட்காம வாங்க வாங்க தான் சொல்லுவாங்க. அவன் யாருன்னே தெரியாதானா, வாங்க வாங்கம்பாங்க. ஏன்னா தோரணை இதை பார்த்துட்டு நேராக மாப்பிள்ளைக்கு போவார், கையை கொடுப்பார். அவர் வரும்போதே தொத்த வாங்க வாங்கன்னு கூப்பிடுவார். இவங்களை தூக்கி வச்சு முதல்ல ஃபோட்டோலாம் எடுப்பார். யாருக்குமே தெரியாது. அப்படித்தான் பிரியமானவர்களே, மணவாளனும் கூட ஒரு சின்ன ஊழியத்தை செய்த மகள், ஒரு சின்ன ஊழியத்தை செய்த மகன் உண்மையாய் செய்தான், உத்தமமாய் செய்தான், நேர்மையாக வாழ்ந்தான். தப்பு பண்ற இடத்துல கூட எனக்கு ஒரு அனுகூலம் போனாலும் பரவாயில்ல, நான் தப்பு பண்ண மாட்டேன் என்று வாழ்ந்தான். பாருங்க பிரியமானவர்களே, யாருக்கும் தெரியாத, ஆமேன், அந்த என்ன அழகா இருப்பாருங்களேன், ஆமேன், வேறு ஒருவனும் அறியக்கூடாத மாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. வேற யாருக்குமே அந்த மென்மையை தெரியும். அப்படின்னா நான் நினைக்கிறேன் எப்படின்னா, இதனுடைய அர்த்தங்களுடைய ஆழங்கள் முழுமையாக நமக்கு ஒருவேளை விளங்காமல் கூட இருக்கலாம். ஆனால் எனக்கும் என் தேவன் அந்த டெய்லி நான் அவரும் தனியாக ஒரு பார்க்கில் இயேசு கிறிஸ்து மீட் பண்ண எப்படி இருக்கும்? வேற யாருமே கிடையாது. இயேசு கிறிஸ்து என்னைய பார்க்க மட்டும் வருவார், என் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு உறவு பரலோக ராஜ்யத்தில் ஒவ்வொருவருக்குமே தனித்தனியாக கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு மட்டும். ஜெயம் கொள்ளுக்கு வேற ஒருத்தனுக்கு அது தெரியாது. எனக்கு அருமையான தேவஜனமே, இது பிதா உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு. இப்படி நிறைய இருக்கு பிரியமானவர்களே. இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் என்றால் என்ன என்று பார்த்தோம். அந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற கிருபைகள், ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று பார்த்தோம். 2ஆம் மரணத்திற்கு அவனுக்கு பங்கில்லை என்று பார்த்தோம். 3ஆவதாய் மறைவான மன்னாவையும் வேறு ஒருவனும் அறிந்து கொள்ளாத ஒரு புதிய நாமத்தையும் அவர் நமக்கு தருவார் என்று பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது முழுமையாக நமக்கு தெரியாதுங்க. ஆனால் இட்ஸ் an excited place. அதையும் நீங்கள் விசுவாசத்தோடு தான், அது எல்லாமே தெரிஞ்சுட்டா தான் எல்லாரும் அங்கே ஓடி வந்துடுவானே. ஆண்டவர் அதே ரகசியமாக தான் வச்சுருக்கிறார். நீ என்னையே விசுவாசித்து என் வசனத்தின்படி வாழ்ந்தேன்னா இது கிடைக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உபவாச நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஜெயம் கொள்ளுகிறவனை குறித்து நீர் எங்களோடு 3 காரியங்களை நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காரியத்தினுடைய செய்தியை அதன் அடுத்த பகுதியாக நாங்கள் இன்னும் ஆழமாக காண நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆனாலும் ஆண்டவரே, ஒரு முடிவை இந்த உபவாச ஜெபத்திலே நாங்கள் எடுக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நான் ஜெயம் கொள்ளுகிறவளாக, ஜெயம் கொள்ளுகிறவனாக இருப்பேன் என்று நாங்கள் உறுதிமொழி எடுக்கிறோம். நீர் எங்களுக்கு இந்த காரியத்திலே துணை நிற்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.